மிகப்பெரிய கெடுபலன்கள் யாராவது கொடுத்தா இவர் தடுப்பார். ஆனாலும் இவர்னால நீங்கள் ஜென்ம கருமால இருக்கக்கூடிய வினைப்பயனை படிப்படியாக குறைப்பாருங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறனால இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க சகோதரத்த பாவத்தை பக்குவப்படுத்திக்கிங்க. முறை தவறிய நட்பு ஒரு காலம் இல்லாட்டினாலும் உங்களை அசிங்கப்படுத்துவதுடன் உங்களை பாதாள குழியில் தள்ளிவிடும் என்பதை சனி வக்ர நிவர்த்தி பலனில் கன்னி ராசி பெண்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் என்பதை நினைவில் கொண்டு பழக்கத்தை முறியடிச்சிக்க வேணாம். பழக்கம் நன்மையான பழக்கமா என்பதை சிந்தித்து செயல்படுவது நன்மை பயக்குங்க. மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். யாராவது அநாத குழந்தைகளுக்கு அல்லது எங்களை மாதிரி பண்டிதருடைய குழந்தைகளுக்கு ஒரு பழைய சைக்கிள் அல்லது சைக்கிள் வாங்கி கொடுங்க. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். பொதுவாக நம்ம சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம். இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன். ஆனால் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்கர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். சனி வக்கர பயிற்சி நடைமுறையில் இருந்து 1/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்திக்கெல்லாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க? வக்கர பயிற்சிக்கு சரி, வக்கர நிவர்த்திக்கு என்ன? அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்கன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, வக்கரம்னா பின்னோக்கி போகிறதல், வக்கரம்னா கோபம் கொள்ளுதல், இப்படி 2 அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் வக்கரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்கரம் என்பது நம்ம அறிவோம். ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களினுடைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வரார். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ, எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்ட பொழுதே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு, சிறப்பு நிகழ்ச்சி தான் இது. ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போகிறாரு. இதில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும், உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் பாருங்கள். சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி பெயர்ச்சிங்கிற காலகட்டம் இதுவும் ஒரு வகை பெயர்ச்சி தானுங்களே. கன்னி ராசிக்காரைக்கு சாதகமாக இல்லைங்க. கேது சுக்கிரன் சேர்க்கை இப்போ நடைபெற போது உங்கள் ராசியிலே ஏற்கனவே ராசியிலே கேது இருக்கிறார். அதுபோக சனி பகவானுடைய அமைப்பு இப்படி வக்கர நிவர்த்தியாகி வந்தாலும் கூட மிகப்பெரிய கெடுபலன்கள் யாராவது கொடுத்தா இவர் தடுப்பார். ஆனாலும் இவர்னால் நீங்கள் ஜென்ம கருமால இருக்கக்கூடிய வினைப்பயனை படிப்படியாக குறைப்பாருங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறனால இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க சகோதரத்த பாவத்தை பக்குவப்படுத்திக்கிங்க. சகோதரத்தினோட கருத்து வேறு வரவிடாமல் பார்த்துக்கங்க. அது போக விட்டு கொடுத்து போங்க, நன்மை பயக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் ஆசைப்பட்டுச்சு, பிள்ளைகளை விரும்பிடுச்சுங்கிறதுக்காக பெற்றோர்கள் கண்டிப்புடன் இருக்காமல் இருக்காதீங்க. தேவையில்லாமல் கண்டித்து கொண்டே இருக்காதீங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்க. பெண்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்படுவது, படபடப்பு, அந்த ஹார்ட் பீட்டு கூடுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிபி, சுகர் போன்றவைகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னா உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் என்னங்க பெயர்ச்சி காலம் மாதிரி சொல்லிட்டு வரீங்க, வக்கர நிவர்த்தின்னு சுப பலனை கொடுக்க மாட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டமே இல்லாமல் சிறு சிறு விஷயத்தில் கூட அவருடைய அருளாலெல்லாம் பல விஷயங்களை நீங்கள் வென்று வர போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரிப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் முற்றிலும் நிவர்த்தியாக்குவார். உங்களுடைய லேபர்ஸில் பகை உணர்ச்சி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் மாற்றி அனுப்பார். பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாயை கொடுத்தது 1 பங்கு வாய் கொடுத்தா பிறர் 10 பங்கு உங்கள் மேலே வீசிய அந்த சாபமும் கணுச்சொல்லையும் முற்றிலும் நீக்குவார். ஆலய வழிபாடை கூட்டுங்க. அம்மா அப்பாவினுடைய வளர்ச்சிக்கு உதவு பண்ணுங்க. நட்பு வட்டத்தில் எச்சரிக்கையாக இருங்க.
நெடுநாளைய சிநேகிதன் நமக்கு எல்லாமே அப்படின்னு நம்பி இருக்கிறத விடுங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிறதுங்க. உங்களுடைய முறை தவறிய நட்பு ஒரு காலம் இல்லாட்டினாலும் உங்களை அசிங்கப்படுத்துவதுடன் உங்களை பாதாள குழியில் தள்ளிவிடும் என்பதை சனி வக்கிர நிவர்த்தி பலனில் கன்னி ராசி பெண்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் என்பதை நினைவில் கொண்டு பழக்கத்தை முறியடிச்சிக்க வேணாம். பழக்கம் நன்மையான பழக்கமா என்பதை சிந்தித்து செயல்படுவது நன்மை பயக்குங்க. ஆக கன்னி ராசியில் இருக்கிறவங்க உடலில் ரொம்ப ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாகவும் பணப்புழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனமாகவும் தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாத்துலேயும் நன்மையாகவே அமையணுங்கிற ஒரு சிந்தனையோடும் வேலை பார்க்குறவங்களுடன் அனுசரித்து செல்வதும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நான் பணம் அனுப்பிச்சிட்டேன் பூஜை பண்ணிட்டாங்கன்னு சொல்வதுக்கு இல்லாமல் ஒரு தடவையாவது அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் அந்த நீங்கள் திருப்பி வணங்கிட்டு வர்றது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் வணங்கிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன் கூட உங்களுக்கு வக்கரத்தில் இருந்தக்கூடிய கஷ்டத்தை காட்டியும் கூடுதலாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை மாற்றாக மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். யாராவது அநாத குழந்தைகளுக்கு அல்லது எங்களை மாதிரி பண்டிதருடைய குழந்தைகளுக்கு ஒரு பழைய சைக்கிள் அல்லது சைக்கிள் வாங்கி கொடுங்க, அல்லது விளையாட்டு சாமான் இரும்பு சார்ந்த பொருட்களில் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுங்க. இது சனி பகவான் இரும்பு அவருக்கு உகந்தது என்பதனால் அந்த இரும்பு அநாத குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்து பாத்தகாரகனாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பாசமாகவும் பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை நிவர்த்தி பண்ணுவார் என்பதை உணர்த்துறது தான் கன்னி ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள்.